அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சமீபத்தில் ரீசெண்டாக நடந்த நேஷனல் லெவல் அப்பாயின்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, சீஃப் ஆஃப் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல் சிஸ்டம், ஓகேங்களா? ஸோ அதை வடிவமைச்சதில் ஒரு பங்காற்றினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகவேந்திர ஜோஷி, ஜெய்தீர்த் ராகவேந்திர ஜோஷி அப்படிங்கிறவர் தான் சீஃப் ஆஃப் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட சிஏஜி அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ சிஏஜி பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சஞ்சய் மூர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. ஆர்டிகல் 148 சிஏஜியோட அப்பாயின்மெண்ட் அதை பற்றிலாம் பேசுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு 2015 இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியா தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. குர்கான் அப்படிங்கிற பகுதியில் தான் இதனுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட பிரசிடெண்ட்டாக பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவை தான் சமீபத்தில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட மீட்டிங் கூட டெல்லியில் நடந்திருக்கும். ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஷிஷ் கண்ணா அப்படிங்கிறவர் தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸாக வந்திருக்காரு. ஆஷிஷ் கண்ணா. சரிங்களா? அடுத்தது சேர்மன் ஆஃப் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அரவிந்தர் சிங் சானே அப்படிங்கிறவர் தான் சேர்பர்சனாக வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஃபாரின் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா யார் ஃபாரின் செக்ரட்டரியாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ரம் மிஸ்ரி அப்படிங்கிறவர் ஃபாரின் செக்ரட்டரியாக வந்திருக்காரு. டிவி சோமநாதன் அவர்கள், அது கூட நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடி நடந்த அப்பாயின்மெண்ட் அது. டிவி சோமநாதன் பார்த்தோம்னா கேபினட் செக்ரட்டரியாக நமக்கு வந்திருக்காரு. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா, பிரசிடென்ட் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, ஓகேங்களா? FICCI அப்படிங்கிற அமைப்பு, ஓகேங்களா? இதோட தலைவராக யார் வந்திருக்காங்க? ஹர்ஷ்வர்தன் அகர்வால் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியை சேர்ந்த ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவர் தான் வந்திருக்காரு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஜார்க்கண்டோட அசம்பிளியில் 81 சீட் இருக்கு. அதில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சி 56 சீட் வின் பண்ணி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஹேமந்த் சோரன் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காரு. சரியா? அடுத்தது சேர்மேன் ஆஃப் நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, நால்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பூஷன் ராமகிருஷ்ணா, ஜஸ்டிஸ் பூஷன் ராமகிருஷ்ணா தான் சேர்பர்சன் ஆஃப் நால்சா, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியாக வந்திருக்காரு. சரியா? நெக்ஸ்ட் CEO ஆஃப் ப்ரொஃபஷனல் கோல்ஃப் டூர் ஆஃப் இந்தியா, PGTA அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு அனந்தீப் ஜோல் அப்படிங்கிறவர் தான் வந்திருக்கார். சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா, மணிப்பூர் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 217 படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டாக்டர் கிருஷ்ணகுமார், ஓகேங்களா? அவர் தான் மணிப்பூர் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக வந்திருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் ரீசெண்டாக நடந்த அப்பாயின்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்னு பார்க்குறப்ப சஞ்சய் மல்ஹோத்ரா RBIயோட 26th கவர்னராக வந்திருப்பார். ஓகேங்களா? 26th கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சஞ்சய் மல்ஹோத்ரா. அடுத்ததாக பார்த்தோம்னா, நமக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு DY சந்திரஜித் அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் வந்திருக்காங்கன்னா, சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. சரிங்களா? சஞ்சீவ் கண்ணா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இல்லை ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.